தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வருடத்தின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் 2023ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவர் நம்மை போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பேர பிள்ளைகளை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நாம் 20ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். 1ஆம் வசனத்திலே, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமதாக. பிரியமானவர்களே, இந்த 20ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 20ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே இந்த சங்கீதம் ஒரு 20ஆம் சங்கீதமும் 21ஆம் சங்கீதமும் இணக்கமான சங்கீதங்களாகும். அவைகள் தங்கள் சத்துருக்களுக்கு எதிரான போராட்டங்களை குறித்து தம்முடைய மக்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கும் ஜபங்களாகும். சங்கீதம் 20 யுத்தத்துக்கு முன்பான ஜெயமாகும். 21 யுத்தத்திற்கு பின் ஏறெடுக்கப்பட்ட துதியாகும். சங்கீதம் 20 கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்திற்கு பொருத்தமானது. நாம் இப்பொழுது காணாததும் ஆனால் மிக உண்மையானதுமான பொல்லாத சேனைகளோடு போராடுகிறோம். மேலும் அவற்றின் மேல் வெற்றிக்காகவும் சாத்தான் மற்றும் பிசாசின் வல்லமையின்றி விடுதலைக்காகவும் நாம் இயங்குகிறோம். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இதிலே நாம் பார்க்கின்றோம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. தாவீது சொல்கிறார், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி. பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு ஒத்தாசை தருவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. கடந்த நான் 2001ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு வந்தேன். கடந்த 23 ஆண்டுகளாக ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ தூசணமான வார்த்தைகள், எல்லாவற்றின் மேலாக கர்த்தருடைய கிருபையினாலே 23 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியம் வருவாங்க, ஆனா அவங்களால நினைச்சு நிற்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இது என்னுடைய திறமை, என்னுடைய முயற்சி, என்னுடைய பலன் அல்ல, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஒத்தாசை. பிரியமானவர்களே, அதான் அவர் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை அனுப்பி, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீனதுமை ஆதரிப்பாராக. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்திலே, நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து. பிரியமானவர்களை, நாம் செலுத்தும் ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் மறந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறவாத தேவன். நாம் செலுத்தும் ஒவ்வொரு காணிக்கையும், ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவர் நினைவு கூறுகிறான். பிரியமானவர்களே, அதை நாம் மறந்து போக கூடாது. உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற தேவன். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துருளி. பிரியமானவர்களே, நம்முடைய மன விருப்பம் என்ன என்பதை அவர் அறிந்து அதன்படி செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்திலே, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் தேவன். அபிஷேகம் பண்ணினவரை யாரும் தொட முடியாது. பிசாசானவன் தொட முடியாது, சத்துரு தொட முடியாது, பொல்லாத மனிதர்கள் தொட முடியாது. ஏனென்றால் நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். 7ஆம் வசனத்திலே, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும்
மேன்மை பாராட்டுகின்ற நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவரே எப்பொழுதும் உயர்த்த வேண்டும். அவரே எப்பொழுதும் துதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கடைப்பிடியில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ் யூ.